இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை சார்கோட் ஆர்த்ரோபதி. இது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அறிவியலாளர் பேரில் இந்த பேர் வச்சுருக்காங்க. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய பூட்டு பாதிப்பு. பூட்டு பாதிப்புனா குறிப்பாக அவங்களுக்கு கால் பாதங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கணுக்கால் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆங்கிள் ஜாயிண்ட், அதுவும் பாதமும் பாதிப்படையுதுங்க. இது யாருக்கு வரும் அப்படின்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ஒரு 10-15 வருஷமாக இருக்கிறாங்க, 40-50 வயசுக்கு மேலே கடந்துட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப அதிகமான எடை வெயிட் இருக்காங்க, சுகரை சரியாக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்றவங்களுக்கு இந்த பாதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலாக இருந்தாலும் ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நமக்கு டயபெட்டிஸை சரியாக கண்ட்ரோல் பண்ணாததுனால இவங்களுக்கு என்ன ஆகும்னா கால்களில் இருக்கக்கூடிய எலும்புகள் வீக்காக ஆரம்பிக்குது. இதனால் கால்கள் எலும்புகள் நமக்கு வெயிட் தாங்க முடியாமல் சின்ன 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 அடி எடுத்து வைக்கும்போது சின்ன 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 ஃப்ராக்சர்ஸ், மைக்ரோ ட்ராமாஸ் ஏற்படும். ஃப்ராக்சர்ஸ், சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் அவங்களுக்கே தெரியாது. பொதுவாக இது 2 கால்லையுமே வராதுங்க, ஏதாவது ஒரு காலில் தான் வரும். 2 கால்லையுமே அது நியூரோபதி, 2 கால்லையுமே நரம்பு பாதிச்சிருக்கு. அதனால் இது ஆர்த்ரோபதி. ஆர்த்ரோனா பூட்டுன்னு அர்த்தம். பூட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்பு பொதுவாக ஒரு காலில் தான் வரும், 2 கால் வராது. அந்த ஒரு கால் வந்தாலும் பேஷண்ட்டுக்கு முதல்ல ஆரம்பங்களில் நல்ல வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, காலில் வலி, நான் விழுந்துட்டேன், இடிச்சுக்கிட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு மாத்திரை வாங்கி போட்டுப்பாங்க. இதை கவனிக்காமல் விடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட்டினுடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கால்கள் பாதம் இவ்வளோ அழகாக ஒரு கர்வ் இருக்கும், இப்படி வளை இருக்கும், உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு வளை இருக்கும். இந்த வளை முதல்ல பாதிப்படையும். மிட் ஃபுட் தான் நிறைய பாதிக்கும். இப்படி இருக்கிறது இப்படி ஆக ஆரம்பிக்கும், ஃப்ளாட்ன ஆக ஆரம்பிக்கும். இப்படி ஆகும்போது மொத்த பாதமும் கீழே அழுந்தி நடக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல வலி இருக்கும், கொஞ்ச நாளைக்கு வலி இருக்கும், அப்படி இப்படி போட்டு அவங்க மாத்திரை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனை தீராது. இது என்ன ஆகும் அப்படின்னா போக 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 அந்த எலும்புகள் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய தசை நார்களும் வீக்காக ஆரம்பிக்கும். அப்போது தசை நார்கள் வீக்காக ஆரம்பித்து போன் இப்படி போக போக அவங்களுக்கு அதிகமாக வெயிட் கொடுத்து பாதத்தை அழுத்தி 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 நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்களுடைய பூட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். பூட்டு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகும்போது இவங்க கிரிப் கிடைக்காது. கிரிப் கிடைக்காத போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதங்கள் விரல்களை இப்படி பிடிக்க ஆரம்பித்து நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி 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 இந்த புலி, சிங்கம், இதெல்லாம் பூனைங்கள்லாம் இப்படி பிடிச்சி நடக்க முடியுங்களா, கிளாட்டோஸ் அப்படின்வாங்க. இப்போ இப்படி 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 நடப்பாங்க, இப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. கால் பாதம் ரொம்ப இப்படி 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 நடந்து போகும்போது இவங்களுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஓட்டை விடும், புண்ணு வரும். அப்போது இந்த இடத்துல வரும், நடு மிட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலையும் விரல் நுனிகள்லையும் விரல் கீழ்ப்பகுதிகள்லையும் அழுத்தம் அதிகமாக கொடுத்து காப்பு காய்ச்சி அப்புறமா அந்த காப்புலேருந்து சதை பிஞ்சு அந்த இடம் புண்ணாகும். சக்கரை கண்ட்ரோலில் இல்லைன்னா புண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு எங்களுக்கு கால்களில் வீக்கம் எடுத்து விரல் எடுக்கிறது, 4 ஃபுட் ஆம்பிடேஷன் இல்லை ஃபுட்டை ஃபுல்லாக ஆம்பிடேட் பண்ணுற லெவலுக்கு போய் நின்றுருவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கால்களில் செருப்பு நிற்காது, இவங்க செருப்பு இல்லாமல் நடந்துக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு செருப்பு சைஸும் சரியாக இருக்காது, செருப்பு போட்டாலும் கால்களில் செருப்பு நிற்காது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, செருப்பு இல்லாமல் நடந்து போவாங்க, கால்களில் ஏதாவது குத்தி அடிபட்டு அதுலேயும் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் இவங்களுக்கு கால்களில் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கணுக்கால் பூட்டு, அந்த பூட்டு வீக்காக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது, அப்படியே வழுக்கி விழுந்துருவாங்க. இந்த ஆர்கிடெக்சரே போனதுனால கீழே விழுந்து அதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக காரணமாக இருக்கிறது நம்மளுடைய டயபெட்டிஸ், இரத்த சர்க்கரை அளவு. ஸோ இது ஆரம்பத்திலே ஒரு கால் மட்டும் வீங்குது, எனக்கு வலியாக இருக்குது, கால் பாதங்கள் நான் நடக்கிறேன் ஃப்ளாட்டாக போகுது, என்னுடைய ஆர்ச் உள்ளே இருக்கக்கூடிய இது ஆர்ச் போயிட்டு இல்லாமல் சில பேருக்கு சாதாரணமாக உட்காரும்போது உட்காந்துட்டு சாதாரணமாக வெயிட் கொடுக்காத போது நார்மலாக இருக்கும், அழகாக இப்படி வந்துடும். ஆனால் வெயிட் கொடுத்து அதாவது அவங்க நிற்கும் போது கால் ஃப்ளாட்டனாக ஆரம்பிக்கும். இது ஏர்லி சிம்டம்ஸ். கால் ஒரு கால் மட்டும் வீங்குது, வலி இருக்குன்னா உடனே மருத்துவரை போய் அணுகுங்க.
அவர் உங்களுக்கு கரெக்டான வைத்தியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய சர்க்கரை அளவை ஏற விடாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கால்களுக்கு செருப்பு, வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே ஃபுட்வேர் இல்லாமல் நடக்காதீங்க. பல சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்களில் கிரிப்னஸ் இருக்காது, காலை விட்டு செருப்பு கேண்டிடும். எஸ்பெஷலி இந்த மாதிரி சார்கோட் ஃபுட் இருக்கவங்களுக்கு அவங்க தயவு செய்து நல்ல ஒரு சென்டராக பார்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்வேர், முன்பட்டை பின்பட்டை, அதாவது பேக் ஸ்ட்ராப் வச்சது, சில சமயம் இந்த ஆங்கிள் இதுவாக ஆங்கிள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுட்வேர்ஸை வாங்கி போட்டால் ஃபர்தராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். ஆனால் சார்கோட் ஃபுட் வந்தவங்கள ரிவர்ஸ் பண்ண முடியாது. மேற்கொண்டு பிரச்சனை ஆகாமல் புண்ணாகாமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். கால்கள் இழப்பை நம்மளால் தடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் இதுதான். இதை புரிஞ்சுக்கணும். சார்கோட் ஃபுட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இது கம்மியான 1% தான் பாதிக்குது மக்களை அப்படின்னாலும் நம்மளுடைய 140 கோடி பேரில் 1%னா எத்தனை பேர் பார்த்துக்கோங்க நீங்களே. 1,40,00,000 பேருக்கு பாதிப்புனா எவ்வளோ பெரிய எண்ணிக்கை. அதனால் இது வந்து பெரிய எண்ணிக்கையில் போய் நிற்கும். அதனால் 1% சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால நம்ம ஊரில் நிறைய பேர் பாதிப்படையாததுனால இது பெரிய எண்ணிக்கை. இது வந்து ஒரு அவேர்னஸ் இருந்துட்டால் வருமுன் காப்பாற்றலாம். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.